தேசிகர் என்ற சமுதாய மக்கள் இந்தியாவில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் தமிழ் பேசும் பண்டாரம் சமூகத்தின் பிரிவினர் ஆகும். இவர்கள் பூசாரிகளாகவும் நில உரிமையாளர்களாகவும் வாழ்ந்து வருகிறார்கள். தேசிகர் சமூகம் சைவ சமயத்தை வளர்க்கும் தொன்மையான சமூகம். இந்த சமூகம் சைவ சித்தாந்தம் மற்றும் தெருமுறைகளில் குறிப்பாக கவனம் செலுத்துகிறது. தேசிகர் அல்லது தேசிகர் என்ற ஜாதியானது தமிழில் முனிவர் என்று பொருள்படும் பண்டாரம் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. பண்டாரம் என்ற சொல்லின் பொருள் குறித்து பல்வேறு கோட்பாடுகள் உள்ளன. பண்டாரம் ஜாதியில் அபிஷேகர் மற்றும் தேசிகர் என இரு பிரிவுகள் உள்ளன. ஆனால் தேசிகர் என்ற பிற்கால பெயர் ஒரு தலைப்பாக எடுக்கப்பட்டது. பிரம்மச்சாரி வாழ்க்கை நடத்துபவர்கள் லிங்கத்தை அணிகிறார்கள். தீட்சை பெற்று சைவர்கள் ஆனார்கள். சமயா, நிர்வாணா, விசேஷா, கலா சோதனை, அபிஷேகம் போன்றவைகள் தீட்சை பயிற்சியின் சில நிலைகளாகும். சிலர் கோவில் ஊழியர்களாக கடவுளுக்கு பூக்களை வழங்குவது மற்றும் பாடல்களை பாடுவது போன்ற செயல்களை செய்கிறார்கள். எனவே அவர்கள் மெய்க்காவல் என்றும் ஓதுவார் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அதாவது கடவுளின் மெய்காப்பாளர் என்றும் வாசகர் என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். தேசிகர் என்பது பண்டாரம் எனப்படும் சமூகத்தின் உட்பிரிவாகும். பண்டாரதர் ஜாதி மரியாதைக்குரிய மக்களை கொண்டது. பண்டாரம் என்ற பெயருக்கு மதிப்புமிக்க நகைகள், கோவில்கள் மற்றும் அரண்மனைகளில் சேமிக்கப்படும் நவரத்தினங்கள் கோவில்கள் மற்றும் அரண்மனைகளின் நகைகளை பராமரிக்க வைக்கப்படுகின்றன. அவர்கள் நிலம் வைத்திருப்பவர்கள், வியாபாரிகள், சந்நியாசிகள் மற்றும் பணக்கார கோவில்களின் மேலாளர்களாக இருக்கிறார்கள். மேலும் துறவிகளாகவும் பூசாரிகளாகவும் குருக்களாகவும் வாழ்கிறார்கள். இந்த மேலாளர்கள் பொதுவாக தம்பிரான் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் அனைவரும் சைவ உணவு உண்பவர்கள் மற்றும் சைவ சித்தாந்தத்தின் தீவிர விசுவாசிகள் என கூறுகிறார்கள். அபிஷேக பண்டாரம் சைவ ஆகமத்துடன் தொடர்புடைய சில சடங்குகளை கடந்து செல்ல வேண்டும். மெண்டிகேட் பண்டாரம் வேறு சில வகுப்புகளிலிருந்து ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டவர்கள். லிங்கத்தை அணிகிறார்கள், ஆனால் சதை சாப்பிடுவதை தவிர்ப்பதில்லை. பெரும்பான்மையான தேசிகர் சமூகத்தின் சில துணை சாதிகள் உள்ளன. தேசிகர் என்பவர் மடத்தின் தலைவர். அபிஷேகம் என்பது கோவில் மற்றும் மடத்தில் பூஜை செய்பவர். ஓதுவார்கள் என்பது கோவிலிலும் மடத்திலும் திருமுறை பாடும் வாசகர். மெய்க்காவலர் என்பவர்கள் கோவில் அல்லது மடத்தின் உள்ள பணியாளர் அல்லது பணியாளர்கள். தம்பிரான் என்ற பிரிவு மடத்தின் மேலாளர் ஆகும். இவ்வாறு பல பிரிவுகள் அவர்களிடம் உள்ளன. அதன்படியே அவர்களின் நிர்வாகமும் அமைந்துள்ளது. இந்த தேசியர் சமூகம் தமிழ்நாடு முழுவதும் மற்றும் கேரளா, மலேசியா, இலங்கை, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிலும் பரவி வாழ்கிறார்கள். இருப்பினும் அவர்கள் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் மக்கள் தொகையில் கணிசமான விகிதத்தில் வாழ்ந்து வருகின்றனர். திருமணம் மற்றும் அவர்களின் பழக்க வழக்கங்கள் மிகவும் வித்தியாசமானது. அவர்கள் திருமணத்தின் மூலம் மற்ற ஜாதியினருடன் கலப்பது இல்லை. ஆனால் சிலர் சைவ வேளாளர்கள் மற்றும் பிறர் வேளாளர் துணை சாதிகள் போன்ற பிற ஜாதிகளில் இருந்து திருமணம் செய்து கொள்கின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள ஆதீனம் மற்றும் மடங்களில் அவர்களுடைய நிர்வாகம் அதிகம் காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள ஆதீனம் மற்றும் மடங்களின் பட்டியலை காணலாம். வேளாக்குறிச்சி ஆதீனம், மயிலம் பொம்மாபுரம் ஆதீனம், திருவாடுதுறை ஆதீனம், சிவகிரி ஆதீனம், பேரூர் வீர சைவ ஆதீனம், திருவண்ணாமலை குன்றக்குடி ஆதீனம்,
சூரியனார் கோயில் ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம், மதுரை ஆதீனம், செங்கோல் ஆதீனம், துலாவூர் ஆதீனம், காமாட்சிபுரி ஆதீனம், பொள்ளாச்சி ஆதீனம், திண்டுக்கல் சிவபுரம் ஆதீனம், ஆவடுதுறை ஆதீனம், தருமபுரம் ஆதீனம் போன்ற ஆதீனங்கள் தமிழகத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். அதில் பலர் தேசியர் இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றனர். ஆதீனத்தை நிறுவிய முன்னோடிகள் ஆங்கிலத்தில் தேசிகர் அல்லது தேசிகர் பரமாச்சாரியா என்று அழைக்கப்படுகிறார்கள். பெரும்பாலான மடாதிபதிகள் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கும் பிரம்மச்சாரிகள். சிலர் மட்டுமே சம்சாரிகள் ஆனார்கள். எனவே சில மடங்கள் மட்டுமே பரம்பரையாக அடுத்த போப்பாண்டவரை பின்பற்றின. ஆனால் பெரும்பாலான ஆதீனங்கள் குரு சிஷ்ய பரம்பரை மூலம் மடாதிபதியை தேர்ந்தெடுக்கின்றனர். சைவ சமயத்திலோ அல்லது துறையிலோ ஜாதிய பேதம் இல்லை என்பதை பண்டைய தமிழ் வரலாறு உச்சரிக்கிறது. பிற இனங்களின் படையெடுப்புகளுக்கு பிறகு சைவத்தில் சாதிவரி தெரியாமல் முக்கிய பங்கு வகித்தது. எனவே அடுத்தடுத்த போப்பாண்டவர்கள் பல்வேறு சமூகங்கள் என்று அழைக்கப்படுபவர்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே தேசிக பிரம்மச்சாரியா பரம்பரையில் இருந்து வந்தவர் சிலர் என்பதே வரலாற்று சான்றுகள் கூறுகிறது. தமிழ்நாடு ஆதீனங்கள் நிறைந்த ஒரு பாரம்பரிய மாநிலமாகும். இங்கு கணிதம் தவிர பல முக்கியமான மற்றும் குறிப்பிடத்தக்க கோவில்கள் உள்ளன. இந்து சமய அறநிலையத்துறையானது இந்த கோவில்களில் பெரும்பாலானவற்றை அதன் நிர்வாகத்தின் மூலம் ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் கட்டுப்படுத்துகிறது. ஒரு கோவில் என்பது வரலாற்றுக்கு முந்தைய பழங்காலத்தின் ஒரு நிறுவனமாகும். இது பல நூற்றாண்டுகள் மற்றும் நிலத்தின் பல அரசியல் எழுச்சிகளின் மூலம் தொடர்ச்சியை கொண்டுள்ளது. அவர்கள் வரலாற்றில் முக்கிய பங்கு வைத்துள்ளனர். மதத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மக்களின் சமூக மற்றும் கலாச்சார வாழ்க்கையை மேம்படுத்துவதிலும் கர்மாவின் சட்டம் மற்றும் மறு அவதாரம், இந்து மதத்தின் முக்கிய நம்பிக்கை ஆகியவற்றை பேணிகாத்துள்ளது. தென்னிந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக இந்து மதத்தின் செய்தியை பரப்பும் பல்வேறு நிறுவனங்களில் இதுவும் ஒன்றாகும். வேளாக்குறிச்சி மடத்தை நிறுவியவர் சத்திய ஞான தேசிக தீர்க்க தரிசினிகள். அவர் சிவன் ஒருவரான ஸ்ரீ கந்த பரமசிவத்திலிருந்து வந்தவர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகாவின் ஒரு பகுதியான வேளாக்குறிச்சி கிராமத்தில் தாமிரபரணி ஆற்றின் கரையில் 15ஆம் நூற்றாண்டில் வேளாக்குறிச்சி மடம் நிறுவப்பட்டது. மடத்தின் தனி சிறப்பு மற்ற மடங்களிலிருந்து வேறுபட்டது. ஒரு கிரகஸ்தா சந்நியாசி மடத்தை நிர்வகிப்பது. அங்கு திருவாவடுதுறை ஆதீனம், காஞ்சிபுரம் ஆதீனம் மற்றும் தருமபுரம் ஆதீனம் போன்ற மற்ற மடங்களின் தலைவர்கள் தூய நைஸ்திக சந்நியாசிகள். வழக்கப்படி வேளாக்குறிச்சி ஆதீனம் 4 புகழ்பெற்ற கோவில்களை கட்டுப்படுத்தி மேற்பார்வை செய்து வருகிறார். தஞ்சாவூர் மாவட்டத்திலும் 5 கோவில்களில் பரம்பரை அறங்காவலர்களாக ஆதீனங்கள் இருந்து வருகிறார்கள். அந்த கோவில்களையும் ஊர்களையும் காணலாம். அக்னீஸ்வரர் கோவில் திருப்புகலூர், உத்தரபாதேஸ்வரர் கோவில் திருச்செங்காட்டங்குடி, மேகநாத சுவாமி கோவில் திருமையச்சூர், அபிஷேக கட்டள தியாகராஜ சுவாமி கோவில், அன்னதான கட்டளை திருவாரூர் போன்ற கோவில்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பரம்பரையாக ஆதீனங்கள் அறங்காவலராக இருந்து நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள பல ஆதீனங்களில் துலாவூர் ஆதீனம் மிகவும் முக்கியமானதாகும். ஸ்ரீ ஞானப்பிரகாச தேசிக சுவாமிகள் தற்போதைய துலாவூர் ஆதீனமாக இருந்து வருகிறார். இந்த தேசிகர் சமுதாயத்தில் பல முக்கியமானவர்கள் பிரபலமாக இருந்துள்ளனர். இலக்கியங்களில் புகழ்பெற்றவர்கள் அதிகம் இருக்கின்றனர். கம்பர் பண்டாரம் சாதியின்
உவாச்சா பிரிவை சேர்ந்தவர். பேரூர் சாந்தலிங்க சுவாமிகள் ஆன்மீக எழுத்தாளர், சித்தர், ஆன்மீக ஆற்றல் கொண்ட துறவியாவார். டிவி சதாசிவ பண்டாரத்தார் தொல்லியல் ஆய்வாளர், தமிழ்நாடு வரலாற்று ஆசிரியர். குமாரசுவாமி தேசிகர் சைவ ஆன்மீக எழுத்தாளர். வேளையார் தலைசிறந்த தமிழ் கவிஞர். கருணை பிரகாசர் சைவிக ஆன்மீக எழுத்தாளர். இவர்கள் தேசிகர் சமூகத்தில் மிக முக்கியமான இடத்தை பிடித்தவர்கள். தண்டபாணி தேசிகர் என்பவர் இசைத்துறையில் மிகவும் பெரிய அளவில் புகழ்பெற்று கோலோச்சி விளங்கியவர். கலை மற்றும் சினிமாவிலும் தேசிகர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் புகழ்பெற்று விளங்கியிருக்கிறார்கள். எம் தண்டபாணி தேசிகர் ஒரு புகழ்பெற்ற இசை அறிஞராவார். அபர்ணா என்ற ஒரு நடிகை தேசிகர் சமூகத்தை சார்ந்தவர் ஆவார். தேசிகர் சமூகம் சைவ மதத்தை பின்பற்றுகின்றனர். இந்த சமூகம் குறிப்பாக லிங்காயத், சைவ சித்தாந்தம் மற்றும் திருமுறை ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது என்று கூறுகிறார்கள். தேசிகர் என்ற ஜாதி பண்டாரம் என்ற வார்த்தையிலிருந்து உருவானது. அதாவது தமிழில் முனிவர் என்று பொருள். பண்டாரம் என்ற வார்த்தையின் பொருளுக்கு வெவ்வேறு கோட்பாடுகள் உள்ளன. பண்டாரம் என்பது அபிஷேகா மற்றும் தேசிகர் என இரு பிரிவுகளை கொண்டுள்ளது. ஆனால் பின்னாளில் தேசிகர் என்ற பெயரையே இந்த சமூக மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இவர்கள் பிற ஜாதியினருடன் திருமண உறவு வைத்துக் கொள்வதில்லை. ஆனால் சிலர் பிள்ளை மற்றும் சைவ வெள்ளாளர் போன்ற ஜாதிகளுடன் திருமண உறவு வைத்துக் கொள்கிறார்கள். இந்து மத கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வழிபாட்டு முறைகளையும் ஒழுக்க நெறிகளையும் இந்து மதத்திடம் மக்களிடம் கொண்டு சேர்த்ததில் பெரும் பங்கு இந்த தேசிகர் சமுதாயத்துக்கு உண்டு. இன்றும் அந்த ஆன்மீக தெய்வீக பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாட்டில் பெரிதும் மதிக்கக்கூடிய மரியாதைக்குரிய இனமாக இந்த தேசியர் இனம் வாழ்ந்து வருகிறது.